சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அனில்குமார் திசாநாயகா இப்போ எடுத்திருக்கிற நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைனா, ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி ப்ரோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் தொடக்கத்திலிருந்து எடுத்திருக்காரு. தேர்தல் பரப்புரையிலேயே முதல்ல சொல்லிட்டாரு, சைனா அண்ட் இந்தியா இந்த ரெண்டு அரசியலுக்குள்ள நான் சிக்கிக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் நாடு அவ்வளோ சஃபர் ஆயிருக்கு. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு மிதமிஞ்சி கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுக்க முடியாத போது நம்ம ஊர்ல வந்து வட்டி கடைக்காரன் வாங்குவான் தெரியுங்களா, எழுதி வாங்குறது, அது போல எழுதி வாங்கி நாட்டு எழுதி வாங்கிறது. ஆமா, அதுதான் அவங்களுடைய இது. அப்படி நட்புறவு கொண்டு கிட்டத்தட்ட முத்துமாலை முடிவு பண்ணிட்டாங்க. இறுதியாக இலங்கை இருந்துச்சு, நீங்க பங்களாதேஷ் ஆகட்டும், இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க சைனா. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்களோ இலங்கை விஷயத்துல அதே மாதிரியான ஸ்டாண்ட் வந்து இப்ப மோடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கா, நம்ம எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு இந்த பயணம் இருக்கு இல்லைங்களா, நீங்க திசாநாயகா வந்ததுக்கு பிறகு, பிரதமர் மோடி போனதுக்கு பிறகுதான் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாவற்றையும் தாண்டி வந்து ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றுல முதன்முறையா இந்தியாவும் இலங்கையும் ராணுவ ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. டிஃபென்ஸ் அக்கார்ட் ஆஃப்டர் ஐபிகேஎஃப்க்கு பிறகு. எஸ், ஐபிகேஎஃப். ஆமா, நீங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கழிச்சு இப்போ ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல போட்டு வந்து சீனாவின் கைப்பிடிக்கு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியா நிறைய உதவிகள் பண்ணுதா சார்? 100%. லட்சத்தீவை மீட்கிறதற்கு வழி இருக்கா சார்? பல உதவிகள் நாம வந்து இலங்கைக்கு பண்ணியிருக்கோம். அதோடைய பிரதி உபகாரமாக கச்சத்தீவை நமக்கு கேட்டா கொடுத்துருவாங்க இலங்கை? தாராளமா கொடுத்துருவாங்க, அது பெரிய ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இலங்கைக்கு வந்து கச்சத்தீவுகள் என்ன பலன்? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் விஸ்வா சார். வணக்கம். பிரதமருடைய இலங்கை பயணம், அதை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வரப்போறாரு. அங்கு பாம்பன் பாலம், புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா என்பது நடக்க போகுது. குறிப்பாக இந்த இந்திய இலங்கை உறவு என்பது கடந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருந்தது. குறிப்பாக வரலாறு காலம் தொட்டே நமக்கும் அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்திரா காந்தி காலகட்டங்களில் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோம். அங்கே வந்து ஒரு அமைப்பை நாம் வளர்த்து விட்டதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அமைதிப்படை, அங்கெல்லாம் பல பிரச்சனைகள். இப்போது மோடி வந்து பிரதமரான பிறகு இந்திய இலங்கை உறவு எப்படி இருக்குது? குறிப்பாக நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பிரதமர் அவர்கள் இலங்கையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இலங்கையினுடைய மிக உயரிய விருதான மித்திரபூஷண விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இலங்கைக்கு நாம் ஏகப்பட்ட கடன்களை எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த கடன்கள் எல்லாம் இப்போ வந்து கிராண்டாக, அதாவது நன்கொடையாக மாறிடுச்சு. அனுரா அவர்கள் இலங்கையினுடைய அதிபராக வந்த பிறகு அவர் ஒரு கம்யூனிஸ்ட், ப்ரோ சைனா ஸ்டாண்ட் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கொஞ்சம் ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக இந்த ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய இந்த சீன விஜயத்தை நாம் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசுங்களேன். அனில்குமார் திசாநாயகா இப்போ எடுத்திருக்கிற நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைனா, ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி ப்ரோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் தொடக்கத்திலிருந்து எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு என்னன்னா, ஒரு ஜேவிபி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு இடதுசாரி அமைப்பாக இருந்தது. அது ஒரு தீவிரவாத அமைப்பாகவே இருந்தது. அதனால அந்த கொள்கையோடு ஒரு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் தேர்தல் பரப்புரையிலேயே முதல்ல சொல்லிட்டாரு, சைனா அண்ட் இந்தியா இந்த ரெண்டு அரசியலுக்குள்ள நான் சிக்கிக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் நாடு அவ்வளோ சஃபர் ஆயிருக்கு. அதே போல் உலக ஆதிக்க போட்டியில் இருக்கக்கூடிய எந்த நாட்டோடும் நாங்கள் வந்து சார்ந்து நிற்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டார். அது மிக முக்கியமான ஒன்று. ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல்லாம் அதிபராகவே வந்தார். ஆமா, அது காரணம் பொருளாதார அடி. 2022 பொருளாதார அடி. அது அந்த பொருளாதார அடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ குடும்பத்தோடு வந்து விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ என்னன்னா, நீங்கள் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, முதலாக திரிகோணமலை இந்திரா காந்தி அவர்கள் அப்பொழுது வந்து இந்திய பிரதமராக இருந்தாங்க. அப்போ ரஷ்யா வந்து நமக்கு, ரஷ்யாவில் USSR மிகப்பெரிய பலமாக இந்தியாவுக்கு இருந்தது. நம்ம தலைமையில இருந்துகிட்டு நமக்கு பெரிய பாதுகாப்பு. சோவியத் ரஷ்யா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து திரிகோணமலையில் வந்து அவங்க டிஃபென்ஸ் பேஸ் அமைக்கிறதுக்காக கேட்டாங்க. கேட்டபோது இலங்கை கேட்குறாங்க அவங்க.
அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்திரா காந்தி அங்க காலு கீழே வந்து அமெரிக்கா உட்கார்ந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக. திரிகோணமலை ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் சார் டிஃபென்ஸ் ரீதியாக. இந்து பெருங்கடல்ல வந்து கன்னியாகுமரி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்து பெருங்கடல்ல மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளி அது. அது சதுரங்க பலகை. அங்க இருந்து தென்கிழக்கு ஆசியாவை கண்காணிக்கலாம். குறிப்பா இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுக்க முடியும். அப்படி இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அன்று வந்து தமிழ் போராட்டத்திற்காக நாடு தனிநாடு கேட்ட போராட்டத்திற்காக போராடிய விடுதலை குழுக்களை எல்லாம் அழைத்து வந்து இங்க ராணுவ உதவி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட பல அமைப்புகள், ஒரு அமைப்பு 2 அமைப்புல எல்லா அமைப்புகளுக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்து நிதி உதவி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பொழுதுதான் எம்ஜிஆர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க விடுதலை இயக்கத்திற்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அதெல்லாம் அந்த வரலாறுலாம் இருந்துச்சு. அதனால திரிகோணமலையில வந்து அவங்களால டிஃபென்ஸ் பேஸ் அமைக்க முடியல. அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அப்படியே ஒரு 3000 கிலோமீட்டர் அப்படி தெற்கு போனீங்கன்னா டிகாகாக்சியா அப்படிங்கிற தீவு இருக்கு. அந்த தீவு பழங்குடி மக்கள் வாழ்ந்த தீவு. அதை பிரிட்டனும் இவங்களும் சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த தீவை பழங்குடி மக்கள் எல்லாம் விரட்டிட்டு அங்க டிஃபென்ஸ் பேஸ் அமைச்சிட்டாங்க. அமெரிக்கான் பிரிட்டன். ஆமா, அமெரிக்கான் பிரிட்டன். முக்கியமா பிரிட்டனை விட அமெரிக்கா அங்க அமைச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். திரிகோணமலையில வந்து இடம் கிடைக்காதனால அதுக்கு நேர் தெற்கு கொண்டு போய் அமைச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு பிறகு உங்களுக்கு அங்க விடுதலை போராட்டம் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா அது உள்நாட்டு போராட்டமாக ராஜபக்சே பண்ணார். ராஜபக்சே வந்து சீனாவுடைய உதவியை நிறைய வாங்கினாரு. அப்படி உறவாயிட்டாரு அவரு, சீனாவோட உறவாயிட்டாரு. சீனாவை என்ன பண்ணுச்சு, சீனாவுடைய ஒரு பொதுவாகவே முத்துமாலைன்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்தியாவை சுற்றிலும் ஒரு முத்துமாலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நீண்ட ஆண்டு காலமா அவங்க போட்டு வர்றாங்க. இந்தியாவை சுற்றி உள்ள எல்லா நாடுகளுக்கும் அவங்க வந்து தங்கள் வசம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு மிதமிஞ்சி கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுக்க முடியாத போது நம்ம ஊர்ல வந்து வட்டி கடைக்காரன் வாங்குவான் தெரியுங்களா, எழுதி வாங்குறது, அது போல எழுதி வாங்கிறது. ஆமா, அதுதான் அவங்களுடைய இது. அப்படி நட்புறவு கொண்டு கிட்டத்தட்ட முத்துமாலை முடிவு பண்ணிட்டாங்க. இறுதியாக இலங்கை இருந்துச்சு. நீங்க பங்களாதேஷ் ஆகட்டும், இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க சைனா. இது பேரே ஆபரேஷன் முத்துமாலை தான். அந்த திட்டத்தை சக்சஸ் பண்ணிட்டாங்க. சக்சஸ் பண்ணணும்னு மட்டும் இல்லாம கூடவே என்ன பண்றாங்கன்னா நம்ம இலங்கை கன்னியாகுமரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தென்மேற்குல ஆப்பிரிக்காவில் ஜிபோட்டி அப்படிங்கிற தீவு, அதை வந்து ஆப்பிரிக்காவோட கொம்புமாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து முதலாக சீன நாட்டை தாண்டி வெளியில ஒரு வந்து டிஃபென்ஸ் பேஸ் பாதுகாப்பு மையத்தை அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அமைக்குது. இந்து மகாசமுத்திரத்துல வச்சிருக்காங்க. உலகத்திலேயே சீனாவுடைய தன் எல்லை பரப்பை தாண்டி வெளியே அமைக்கப்பட்ட முதல் டிஃபென்ஸ் பேஸ் வந்து ஜிபோட்டி. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு நேர் அப்படியே கிழக்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நீங்க அப்ப இந்துமா கடல் அப்படிங்கிற கடல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், அப்புறம் சைனா 3 டிஃபென்ஸ் பேஸும் இங்க வந்து உட்கார்ந்தாச்சு. இந்தியன் ஓஷன் பகுதியில உட்கார்ந்தாச்சு. சோ இதுக்கு தான் அவங்க திரிகோணமலையெல்லாம் அமெரிக்கா கேட்டது. அதுக்கு தான் இந்திரா காந்தி வந்து விடுதலை இயக்கத்தை எல்லாம் ஆதரிச்சு அவங்க வந்து அது உள்நாட்டு, ஏன்னா அங்க வந்து அந்த இடத்துல வந்து தமிழர்கள் வந்து தனியா ஒரு நாடு அமைச்சிருந்தாலும் அல்லது அவர்கள் வந்து இது விருப்பப்படி அவர்கள் கேட்ட கோரிக்கைப்படி அவர்களுக்கு வந்து அங்க அமைஞ்சிருந்தாங்கன்னா யாருமே உள்ள வர முடியாது. வடக்கு பகுதி முழுக்க இந்தியாவுக்கு ஒரு கட்டுப்பட்ட பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை வைத்து நீங்க இலங்கை அரசாங்கத்தை அவர்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர நினைச்சாங்க. ஆனால் இந்திரா காந்தி காலகட்டம் வரை சரியா இருந்துச்சு. ராஜீவ்காந்தி காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே தடம் மாறிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து பெருவாசனையும் போகல, முன்னாடியும் போகாம டோட்டல் பஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த உளவுத்துறை அதிகாரிகள் பல வேலைகள் பார்த்துட்டாங்க. அன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு பெரிய ஒரு பக்குவம் இல்லாதனால அது எல்லா வகைகளுமே வந்து ஐபிகேஎஃப் அனுப்புனது ஒரு பல்வேறு பிளண்டர்ஸ் அவர் பண்ணிட்டாரு. இந்திரா காந்தி என்ன மோட்டிவ்ல பண்ணாங்களோ அதை விட்டுட்டு அவங்க வந்து இன்டர்நேஷனல், அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு புவி அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ். இந்திரா காந்தி ஜியோ பாலிடிக்ஸா பார்த்தது. பட் ராஜீவ்காந்தி கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் வந்து அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்வர்டா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆங்கிலத்துல. சரி, இந்திரா காந்திக்கு ஒரு மிக தெளிவான பார்வை இருந்துச்சு. அவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களுக்கு இலங்கை பற்றின ஒரு புரிதல் இல்ல, தெளிவான பார்வை இல்லைன்னு எடுத்துக்கலாம். சோ அந்த செஞ்ச தவிர தற்போது மோடி வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்களோ இலங்கை விஷயத்துல அதே மாதிரியான ஸ்டாண்ட் வந்து இப்ப மோடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா சார்? இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இன்னைக்கு இந்த பயணம் இருக்கு இல்லைங்களா, நீங்க திசநாயகா வந்ததுக்கு பிறகு பிரதமர் மோடி போனதுக்கு பிறகுதான் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் போனாரு சார். ஜெய்சங்கர் போனாரு, ஆனாலும் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாரிட்டி வரல. என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா கோவிட் டைம் முதல்ல வந்து நமக்கு சுனாமி அப்போ மிகப்பெரிய பாதிப்புக்கு இலங்கை ஆளான போது இந்தியா அது தமிழ்நாடு இந்தியா ஒரு பெரிய பேருதவிகள் இருந்தது. குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்கள அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த சுனாமில இருந்து ரெக்கவர் ஆக இந்தியா பெரிய சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக் அதுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு. ஆனா என்னன்னா அப்போ வந்து நம்மை விட அதிகமா முந்திக்கிட்டு சீனா அவங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சது.
அப்போ நம்ம செஞ்ச உதவிகள் வெளியில வரல, புரிஞ்சுங்களா? இந்தியாவும் செஞ்சிருக்கு, ஆனா சீனா செஞ்சது போல தான் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்துச்சு. காரணம் மஹிந்த ராஜபக்ஷ வந்து முழுக்க முழுக்க சீனா அப்படிங்கிறனால இலங்கை பத்திரிகைகள் கூட பூரா சீனா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கொண்டு வந்துச்சு. ஆனா இலங்கை சப்போர்ட் பண்ணிக்கிறது இப்பதான் தெரியுது. கோவிட் பேண்டமிக் இப்ப சொல்றாரு திசநாயகா, அன்னைக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரெண்டாவது, இப்ப கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டமா இந்தியா கொடுத்த $100 மில்லியன் வந்து அவங்க வந்து கடனா கொடுத்ததை இப்ப கிராண்டா மாத்திட்டாங்க. அது வந்து மானியமா கொடுத்துட்டாங்க. நீ கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் உனக்கு உதவியா கொடுக்குற வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. கடனை வந்து மானியமா மாத்திட்டாங்க. இது இல்லாம $100 மில்லியன். இது இல்லாம இன்னும் கடன் நிறைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த வீடுகள் கட்டி தருது, இனிஷியேட்டிவ் வந்து அது ஏற்கனவே செய்தாங்க. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு $2.9 பில்லியன் நினைக்கிறேன் பெயில் அவுட் சொல்லுவாங்க. அது ஒரு சிக்கல் தான், மிகப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு. அதுக்கும் இந்தியா சப்போர்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்தியா வந்து லோன் கொடுத்துட்டு என்னன்னா, இந்த மோடியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 100 கோடி கிராண்டா மாத்தினது இல்லாம, நீங்க கிராண்டா மாத்தினது இல்லாம மீதமுள்ள கடன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வட்டியை குறைச்சிருக்காங்க. இந்தியா வட்டியை குறைச்சிருக்குன்னு நீங்க அறிவிச்சிருக்காரு. இந்தியா வட்டியை குறைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்ப இது இல்லாம வந்து ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலையில கொடுக்குறதுக்கு, ஏன்னா நீங்க 2022 மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு இப்போ வந்து குறைந்த விலையில கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி வந்து ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றுல முதன்முறையா இந்தியாவும் இலங்கையும் ராணுவ ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. டிஃபென்ஸ் அக்கார்ட் ஆஃப்டர் ஐபிகேஎஃப்க்கு பிறகு. எஸ், ஐபிகேஎஃப். ஆமா, நீங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கழிச்சு இப்போ ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல போட்டுருக்காங்க. அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச் இருந்துச்சு. அப்ப இவங்க தொடங்குனது ஒண்ணு, அது முடிஞ்சது ஒண்ணா போச்சு அதுல ஐபிகேஎஃப். பட் இது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு டிஃபென்ஸ் இது போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க பாக்குறோம். அப்புறம் வந்து எனர்ஜி செக்டார், குறிப்பான எனர்ஜி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதானியோட ஒரு ப்ராஜெக்ட் தான் அங்க இருந்து, பவர் பிளான்ட். இதே திசநாயகா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் வந்து அந்த அதானி ப்ராஜெக்ட் விட மாட்டேன்னு சொன்னார். இப்போ மோடி அவர்கள் போய் அதுக்கும் அவரை கன்வின்ஸ் பண்ணி இப்போ வந்து திருகோணமலையை ஒரு எனர்ஜி சென்டரா மாத்திரக்குண்டான அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதற்கு அங்குள்ள இடதுசாரிகள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலேயே நீங்க வந்து நான் நண்பர்கள்ட்ட பேசினேன், அங்க நிறைய சுவரொட்டிகள் வந்து மோடியினுடைய வருகையை எதிர்த்து இருக்கு. அவர்கள் ஜேவிபியோட இணைந்து பணியாற்றிய இடதுசாரிகள் தான். மற்றபடி ஒரு பெரிய எதிர்ப்பு வரல. மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த திரிகோணமலை வந்து தொடக்க புள்ளியாக பிரச்சனையாக இருந்ததோ அந்த திரிகோணமலை ஒரு எனர்ஜி சென்டரா மாத்திரக்குண்டான முயற்சிகளை இந்த ஒப்பந்தத்தின் மூலமா செய்யறாங்க. அடுத்தது ராணுவ ஒப்பந்தம். ராணுவ ஒப்பந்தம்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா கடற்படையும் இலங்கை கடற்படையும் கூட்டாக ரோந்து போறது, அந்த பகுதியை பாத்துக்கிறது. இப்ப என்னன்னா, இந்தியா வந்து முழுக்க இலங்கையை வந்து நட்பு நாடாக எடுத்துக்கிட்டு, நாளைக்கு சீனா, பிரிட்டன், அமெரிக்கா ஏதாவது பதட்டத்தை ஏற்படுத்தினால் இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பாளனாக இலங்கையை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க. ஏற்கனவே பல கடன்களை கொடுத்து சீனா வந்து இலங்கை அடிமை நாடாவே மாத்திருச்சு, கிட்டத்தட்ட ஒரு காலனி நாடாவே மாத்திருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்தியா வந்து நிறைய நிதியுதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அவங்க சீனாவுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்களா? அப்படி இல்லை. நீங்க என்னன்னா, இப்போ அது வந்து ஒரு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் தான் ஒரு உதவி செய்து, சைனா வந்து கொடுத்தது கடன் உதவி தான் பண்ணிருக்கு. ஆனா இப்ப இந்தியா சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டா, இந்த பெயில் அவுட்ல இருந்து இலங்கை தப்பிக்கிறதுக்கு அவங்க மீண்டும் சீனாட்ட தான் போய் நின்னாகணும். புரிஞ்சுங்களா? ஒருவேளை எப்படி போய் நின்னாலும் அவன் முதல்ல கொடுக்குறானான்னு பார்ப்போம். கொடுத்துட்டாங்கன்னா ஒரு எக்கனாமிஸ்டோட ஒரு இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னா, 2040க்குள்ள இலங்கையினால இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா, சீனாவை கொடுக்க முடியலன்னா, லாவோஸ் தீவை எடுத்ததை போல இலங்கை தீவை சைனா எடுப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருந்திருக்கு. முழுக்க இலங்கை சைனாவா மாறி. ஆனா அடமான பொருளை எடுத்துட்டு தானே செய்வான், கடன் கொடுக்க முடியலன்னா. அந்த மாதிரி ஆன கட்டத்துலதான் இன்னைக்கு இந்தியா இந்த ஒரு பெரிய ஒரு கை கொடுத்து, அதாவது இலங்கை வந்து சீனாவின் கைப்பிடிக்கு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியா நிறைய உதவிகள் பண்ணுதா? 100%. அது ஒரு டிப்ளமசி. நான் சொல்றது டிப்ளமசி. அப்படி இதுவரைக்கும் விட்டுட்டாங்க. இந்தியா மிகப்பெரிய வந்து தொய்வானது காரணம், நீங்கள் அந்த அமைதிப்படை சென்றதுக்கு பிறகான அரசியலில் வந்து இந்தியா கற்றுக்கொள்ளாமலே இருந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, இலங்கை பக்கமே தான் நின்ட்டாங்க. அது ஒரு உள்நாட்டு பிரச்சனை. ஏன்னா நீங்க வடகிழக்கு விடுதலை இயக்கங்களை வந்து இந்தியா ஒருவேளை ஆதரித்து விட்டால் அவர் தனிநாடு கேட்பதை போல இந்தியாவிலும் கேட்டு விடுவார்களோ என்ற ஒரு போலியான ஒரு பொய்யான அச்சத்தை வந்து இந்திய அரசிடம் யாரோ ஆழ்மனதில் போய் சொல்லிட்டாங்க போல. அதன் காரணமாக தொடர்ந்து இலங்கை பக்கமே இருந்த காரணத்தினால தமிழர்களையும் பக்கத்து கொண்டாங்க. இன்னைக்கு தமிழர்கள் வந்து பல நாடுகளுக்கு அகதிகளாக போவதற்கும் அது காரணமா போயிடுச்சு. இப்போ இந்தியன் டிப்ளமசி எப்படியா இருக்குன்னா, த ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல ஒட்டுமொத்தமான இலங்கையை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வையும் இந்தியாவுக்கான இலங்கை ரிலேஷன்ஷிப்பா இப்போ அது மாறி இருக்கு.
இதுல என்ன நமக்கு மைனஸ் பாயிண்ட்னா தமிழர்கள் தொடர்பான அவர்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கான கேட்ட சம உரிமைகள், குறைந்தது 13வது திருத்த சட்டத்தையாவது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள், அதை பத்தி எதுவுமே அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த 3 நாள் பயணம் முழுவதுமாக நிறைவு பெற்றதற்கு பிறகு அது பற்றி இருக்கலாம். ஆனா வந்து மிக முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு அங்குள்ள இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, சுதந்திர சதுக்கம், அதுல வந்து மரியாதை செலுத்தப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவராக பிரதமர் மோடி இருக்கார். அது ட்ரெடிஷனல், இலங்கையினுடைய மிக ட்ரெடிஷனல் ஒரு உயரிய ஒரு ரிசப்ஷன் அது கொடுத்திருக்காங்க. அப்போ ரொம்ப வந்து இலங்கை வந்து மோடியை ரொம்ப நட்பா தான் பாக்குறாங்களா சார்? அதெல்லாம் தாண்டி வந்து அனுரகுமார திசாநாயக வந்து கம்யூனிஸ்ட் சார், கம்யூனிஸ்ட் ஒரு ப்ரோ சைனாவா தான் இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ வந்து கொஞ்சம் இந்தியாவோட நட்புறவு பாராட்டுறாரு. இதுதான் பலருடைய புருவங்களை உயர்த்த வைக்குது. நீங்க ப்ரோ சீனாவா மாறிட்டாங்கன்னா அங்க தமிழர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரோ சீனாவா இருந்தா இன்னைக்கு பெரிய இந்தியா பெருசா கவலைப்பட்டிருக்காது. மோரோவர் அது வந்து 18 கிலோமீட்டர் நீங்க வந்து போட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போயிடலாம். அவ்வளவு க்ளோஸா இருக்கிற இதுல வந்து இந்தியா விட்டுதுன்னா இந்தியாவை போல வந்து ஒரு புவியரசியல் தெரியாத நாடு உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி விட்டுற மாட்டாங்க. சோ அவங்க சைனா கூட முழுக்க அவர்களை கொண்டு சென்றது மஹிந்த ராஜபக்ஷ. நீங்க இவங்க ப்ரோ கம்யூனிஸ்டா இருந்தாலும் கூட இவங்க வந்த உடனே அதை நோக்கி போகல. இவங்க வந்து தங்கள் சுயகால நின்ட்டாங்க. பட் மஹிந்த ராஜபக்ஷ வந்து முழுக்க போய் ஒரு அடிமையாயிட்டாங்க. அம்பந்தோட்டாவெல்லாம் முழுசாவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்த வந்து முழுக்க சைனாவுடைய ஆதிக்கத்துடன் நிறைந்த இடமா மாத்தி அந்த இடத்துக்குள்ள நீங்க இலங்கையர்கள் போகணும்னா நீங்க வந்து பணம் கட்டி தான் உள்ள போகணும். பாஸ்போர்ட் மாதிரி எடுக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்து இருந்துருச்சு. ஓகே. சோ இப்போ இவர் எடுத்திருக்கிற வந்து நிலைப்பாடு மிக முக்கியமான நிலைப்பாடு. குறிப்பா இப்போ ஒரு பிரையாரிட்டி என்னங்க இலங்கை பொறுத்த வரைக்கும், அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து மீண்டு வரணும். நாட்டை மீண்டும் வந்து அவர்கள் வந்து கட்டமைப்பாகணும். அந்த கட்டமைப்பின் போது வந்து இந்த பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் மக்கள் அகதிகளா போயிருக்காங்க. அவர்களை பற்றியும் அடுத்து சிந்திக்க வேண்டிய தேவை அழுத்தம் வந்து திசாநாயகம் இருக்கு சார். இந்த வடக்கு பகுதியில சீனா ஆதிக்கம் பெருசா இல்லையா சார்? இந்த வடக்கு பகுதி தான், வடக்கு பகுதியில ஒண்ணுமே இல்லைங்க. வடக்கு பகுதியில வந்து இன்னும் எந்த வளர்ச்சியுமே, அதை தான் இந்த தேர்தலில் கூட வந்து பாத்தீங்கன்னா டிசில்வா அவர் தான் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர். அவர் சொன்னார், அவரு வடக்குல எல்லாமே 13வது திருத்த சட்டம் கேட்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தேவை இப்போ வந்து சாப்பாடும் அடிப்படை வசதிகள்லாம் தேவைப்படுது, அந்த அளவுக்கு தான் இருக்காங்கன்னு அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஓகே. இவங்க தெற்கு தான் அதிகமா, நீங்க ஹம்பந்தோட்டாவை தவிர இங்க வந்து பாத்தீங்கன்னா தெற்குல தான் அதிகமா வந்து சீனாவுடைய ஆதிக்கம் இருக்கு. வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா இப்ப கொஞ்சம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் திசாநாயகா வந்ததுக்கு பிறகு. அதனால இப்போ அவங்க திசாநாயகாவுக்கு இருக்கிற ஒரு அல்டிமேட் என்னன்னாங்க, அதை முதல்ல இந்த எக்கனாமிக் பிரச்சனையிலிருந்து வெளியில கிரைசிஸ் வெளியே வரணும், நாட்டை முதல்ல ஒரு ஈஸி ஃப்ளோ கொண்டு வந்தாகணும். அதுக்கு வந்து இப்போ வந்து இந்தியா சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது இந்தியனுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சார். அதையும் தாண்டி மீனவர்கள் நலம், இதை பத்தி நாம பேசியே ஆகணும். ஆமாங்க. எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு 2009 இருந்தே நாம நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமா ஒரு இதுல இன்னைக்கு ஆதன் ஊடகத்து மூலமா சொல்றேங்க, நம்ம இன்னமும் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மீனவர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்படியே கிளம்பி போய் அங்க போற மாதிரியும், அங்கிருந்து இலங்கை மீனவர்களா ஒட்டுமொத்தமா கிளம்பி வந்து எல்லை மாற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. மொத்தமே 5 மாவட்டங்கள் தாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல மொத்தம் நீங்க புதுக்கோட்டை, நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வேதாரண்யம், இந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. கன்னியாகுமரி மீனவர்களுக்குள் அங்க கிடையாதுங்க. கன்னியாகுமரி மீனவர்கள் ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்கிடுவாங்க. ஆமா, அவங்க வந்து இலங்கை பக்கம் போகணுங்கிற அவசியமே இல்லை அவங்களுக்கு. தென்கிழக்குல போக மாட்டாங்க அவங்க. இங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க காரைக்கால், புதுச்சேரியோட காரைக்கால் மீனவர்கள், புதுக்கோட்டை, அப்புறம் நீங்க வந்து ராமநாதபுரம், இந்த 3 மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டுலங்க இந்தியாவுல. அது 2 மாவட்டம் தமிழ்நாடு, 1 புதுச்சேரி. ஆமா, அங்க 2 மாவட்டம் தான், மன்னாரும் யாழ்ப்பாணம் தான். ஓகே. மொத்தம் 5 மாவட்டம் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதாங்க? இது பெரிய ஒரு இந்திய 130 கோடி, அங்குள்ள 2 கோடி பேர் பிரச்சனையா? சில ஃபியூ ஹண்ட்ரட்ஸ், சரிங்களா, அவ்வளவுதான். இது கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாம இருந்துச்சு. அதுதான் பிரச்சனையே. ஒரு வில் இல்லாம இருந்துச்சு. 2வது என்னன்னா, இருதரப்புலயும் அமர்ந்து பேச வேண்டியது. இந்திய மீனவர்கள் சொல்லக்கூடிய நம்ம தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். இந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்துறாங்க, இருக்குங்க இரட்டை மடி வலையை பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்துவதன் காரணமாக எங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இலங்கை மீனவர்கள் வைக்கிறாங்க. நிச்சயமா நீங்க இலங்கையினுடைய இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையில் சுத்தி இருக்கக்கூடிய கடல் வளம்ங்கிறது மிக அற்புதமான வளம். அங்க கொஞ்சம் பாப்புலேஷன், டூனா ஃபிஷ் எல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. மொத்தமே 2 கோடி பேர் தாங்க. 2 கோடி தான் மக்கள் தொகையாங்க. 2 கோடி மக்களுக்கு எவ்வளவு மீன், 1.5 கோடி பேர் மீன் திங்கனான்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்தா போதும், மீதி மீன் வளம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். இல்ல, அவங்க வந்து ஏற்றுமதி தான் பண்றாங்க. அந்த அப்படியே பண்ணாலும் ஏற்றுமதிங்கிறது அவங்க எவ்வளவு பண்ண முடியுமோ அதான் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து போறாங்க. தமிழ்நாட்டு 8 கோடி பேர் இருக்காங்க.
புதுச்சேரியோட சேர்த்தீங்கன்னா 8.5 கோடி பேர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். 8.5 கோடி பேர்ல 5 கோடி பேர் மீன் திங்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு மீன் அள்ளுவோம் நம்ம? இது இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆமா. ஸோ அப்போ நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அப்ப இங்கிருந்து போறவன் என்ன பண்றான்னா, சாதா வலையை போடாம மடி வலையை போடுறது, அப்புறம் வந்து பெரிய கப்பல்கள் மூலமா வாரி அள்ளுறது, அந்த பெரிய பெரிய போட்டெல்லாம் எடுத்துட்டு போய் வாரி அள்ளுறதுங்கிறது அது அடிப்படையில் அவங்களுக்கு சிக்கல். இது மீனவர்களுக்கிடையே பேசி தீர்த்துக்க வேண்டிய. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாடுன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாடு. இந்த பாடு வந்து ட்ரெடிஷனலா வந்து இந்த மீனவர்கள் தமிழ்நாட்டு காரைக்கால் மீனவர்கள் இந்த பாட்டில் தான் போய் மீன் பிடிப்பாங்கன்னு இருக்கு. அது வேற ஆள் வந்து அந்த பாட்டில் மீன் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க ஆந்திர மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. கடை எல்லை தாண்டி போயிட்டா பிடிச்சி வச்சுக்குவாங்க. இவங்க போய் பேசி பஞ்சாயத்து பண்ணி பணம் கட்டி பெனால்ட்டி கட்டி போயிட்டு இங்கேயே அந்த பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் 5 மாவட்ட மீனவர்களை வைத்து பேச வேண்டியது இன்டர்நெட்டுடைய அரசினுடைய கடமை. சரி, இதெல்லாம் தாண்டி மீனவர்களை கைது பண்ணி வச்சிருக்காங்களே சார் இலங்கை. அதுதான் சொல்றேன். அப்ப என்ன பிரச்சனைனா இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு மீனவர்கள் வெர்சஸ் ஸ்ரீலங்கா மீனவர்கள் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஜியோ பாலிடிக்ஸா போயிடுச்சு. தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஜியோ பாலிடிக்ஸா போயிடுச்சு. இதை வந்து ஸ்மூதன் பண்ணணும். இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இல்ல. இப்போ இதுல ஒருவேளை இப்ப என்னன்னா இப்ப ஜாயிண்ட் டிஃபென்ஸ் குறிப்பா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் 2 பேரும் கலந்துக்க போறாங்க, கடற்படை பண்றதா இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கும்போது ஒருவேளை எல்லை தாண்டிட்டா வான் பண்ணி நம்ம படைக்கிட்டே ஒப்படைக்கலாம். ஸோ இதைத்தான் வந்து சீமான் கூட நெய்தல் படைன்னு சொன்னார். நமக்குன்ற ஒரு படை இருக்குன்னு சொன்னார். அது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே கவர்மெண்ட் அதே நெய்தல் அப்படிங்கிற பெயர்ல வராங்க அவங்க. சொல்யூஷன் தான் அது. யார் என்ன சொன்னாலும் என்ன இது ஈஸி சொல்யூஷன் இருக்கும்போது இதை வந்து இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீனவர் பிடிச்சிட்டாங்க, இலங்கை சிங்கள அரசாங்கமே ஒழிக அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கிறோம். அவன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கே வந்து அட்டூழியம் பண்றான்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கு வந்து நல்ல தமிழ் தெரிந்தவர்கள் தான் மீனவர்கள் அமைச்சர்களாக வந்திருக்காங்க இலங்கையில. அவங்களே இதை தீர்க்கறதுக்கு வரலையே. ஸோ இங்க வந்து பிரச்சனை வந்து மனசுல தான் இருக்கே தவிர ரியல்ல அந்த பிரச்சனையை தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா இல்ல. ஒரு 5 மாவட்ட மீனவர்களுடைய பிரதிநிதிகள் பேசினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அரசாங்கம் தேவையில்லைங்கிறீங்க. இதுல அரசாங்கம் 2 அரசாங்கத்துக்கு வில் வேணுங்க. நீங்க பேசுங்கப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்து சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஓகே. இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சொல்ல வேண்டியது ஒண்ணு தாங்க. 5 மாவட்ட மீனவர்கள் அவங்களை கூப்பிட்டு அப்பா 2 பேரும் பேசிட்டு ஒரு தீர்வுக்கு வாங்க. அந்த தீர்வு வந்து எங்களுடைய அரசனுடைய விதிமுறைகளுக்கு பாலிசிக்கு ஒத்து வர்ற மாதிரி இருந்தா முழுசா நாங்க ஏத்துக்கிறோம். இல்லைன்னா நாங்க சொல்ற திருத்தங்களை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ இதே வந்து கேரளாவும் போய் மீன் பிடிக்குதுங்க. ஏன் கேரள மீனவர்கள் வந்து எல்லை தாண்டாமையா இருக்காங்க? அப்ப இதுக்குள்ள வந்து மீண்டும் இது தமிழர்கள் சிங்களவர்கள் என்கிற இந்த வேறுபாட்டை வந்து பத்த வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். கேரள மீனவர்கள் இலங்கைக்கு போறாங்களா என்ன? அந்த எல்லாம் போறாங்களே அவங்க அந்த எல்லா பார்டருக்கும் போறாங்க. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னதாங்க தெரியுங்களா? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து இன்டர்நேஷனல் டெரிட்டோரி இல்லைங்க. ஓகே. ஏன்னா அவளுக்கு பக்கத்துல இருக்கு. சர்வதேச கடல் இல்லை. ரொம்ப சர்வதேச கடல் இல்லைங்கிறது பொதுவா நீங்க வங்காள விரிகுடா சென்னை மெரினா பீச் இருக்கு இல்லைங்களா, குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அடுத்த நாட்டு எல்லை வரைக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்நேஷனல் டெரிட்டோரி. அது யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது பொதுவான இடம். அது அங்க போய் நீங்க என்ன வேணாலும் மீன் பிடிக்கலாம், கப்பல் ஓட்டலாம். பட் அது போல வந்து இந்தியாவுக்கு இலங்கைக்கு வந்து இன்டர்நேஷனல் டெரிட்டரி இல்லை. ஏன்னா இருக்கிறதே 18-20 கிலோமீட்டர் இருக்கும்போது எப்படி இன்டர்நேஷனல் டெரிட்டரி வரும்? பிரச்சனை அதுதான். கச்சத்தீவும் இதே பிரச்சனை தான். சோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சர்வதேச கடல் எல்லை என்பது கிடையாது. இல்ல, அது நெருக்கமா இருக்குது பக்கத்துல. அந்த சர்வதேச கடல் எல்லைங்கிறத எப்படி சார் தீர்மானிப்பாங்க? இடம்னா நமக்கு தெரிஞ்சிடும், இது இந்தியா இது இலங்கை. நீங்க பார்டர் வச்சிருப்பாங்க. நிலப்பரப்புல இருந்து இத்தனை கிலோமீட்டர், இத்தனை நாட்டிக் மைல் கணக்கு. ஓகே. அதே போல அந்த நிலப்பரப்புல இருந்து இத்தனை மைல் கணக்கு. ஓகே. இப்ப இலங்கையில இருந்து எடுத்துக்காட்டா 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். இந்தியாவில இருந்து வங்காள விரிகுடால இருந்து மெரினா பீச் இருந்து 10 கிலோமீட்டர் எடுத்துக்காட்டா. எத்தனை கிலோமீட்டர் எனக்கு நினைவு மறந்துச்சு. அதுக்கான விதிமுறைகள் 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ். அதுக்கு மேல இன்டர்நேஷனல் பார்டர். அங்க சில மிதவைகள்லாம் கூட பல இடங்கள்ல மிதக்கப்பட்டிருக்குது. அது தெரியும் அவங்களுக்கு. ரோந்து வர்றாங்க இல்லைங்களா, ரோந்து வர காவல்துறை வந்து இது வந்து சர்வதேச கடல் எல்லைன்னு காட்டுறதுக்காக மிதவைகள் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு அதே போல வந்து வழக்கமா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாளைக்கு 5000 கப்பல்கள் போயிட்டு வந்துட்டு இருக்குது வங்காள விரிகுடால. அதனால வந்து எப்படி நம்ம ரோட்ல வந்து ஹைவேஸ்ல டிராபிக் லாரிகள் போகுது போல அது போல கடல்லயும் டிராபிக் போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்காதனால நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா இலங்கைக்கு அதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் டெரிட்டரி கிடையாது. ஸோ இது வந்து 2 நாடுகள் தான் பேசி தீர்த்துக்கூடும். இது வந்து பக்கத்துல தாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கான பிரச்சனை தாங்க. இது பக்கத்து நாட்டுக்கான பிரச்சனையே அல்ல. அதே போல கச்சத்தீவு சார், கச்சத்தீவும் ரொம்ப வருஷமாக ஒரு அரசியல் விளையாட்டாக விளையாட கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எந்த வருஷம் தேர்தல் நடந்தாலும் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அந்த வார்த்தை இருக்கும். சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றமும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அமைச்சிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் உங்களுடைய பத்திரிகையாளர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும்
திமுக தான் வந்து காங்கிரஸ் தாரை வார்த்தாங்க, அதுக்கு வந்து திமுக வந்து துணை போயிடுச்சு அப்படின்னு வந்து அரசியல் ரீதியான பல்வேறு குற்றச்சாட்டுகள். கச்சத்தீவை மீட்கிறதற்கு வழி இருக்கா சார்? பல உதவிகள் நாம வந்து இலங்கைக்கு பண்ணியிருக்கோம். அதோடைய பிரதி உபகாரமாக கச்சத்தீவை நமக்கு கேட்டா கொடுத்துருவாங்க இலங்கை? தாராளமா கொடுத்துருவாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இலங்கைக்கு வந்து கச்சத்தீவுனால என்ன பலன்? 285 ஏக்கருங்க கச்சத்தீவுங்கிறது. மொத்தமே 300 ஏக்கர் தான். சரிங்களா? 300 ஏக்கர் இடம். அதுல அதிகமா பலனடைவது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனவர்கள் தான். அங்க வந்து வலையை காய வைத்துக் கொள்ளலாம். அங்க அந்தோனியர் கோயிலுக்கு நம்ம தான் போய் அங்க போய் வழிபாடு பண்றோம். இலங்கை அங்க வந்து ஒன்றும் செய்யறது இல்லை. இலங்கை மக்கள் ஒன்றும் செய்யறது இல்லை. ஏன் சார் கொடுத்தாங்க கச்சத்தீவை இலங்கைக்கு? என்ன ஒரு சார் கொடுத்துட்டாங்களா இல்ல குத்தகைக்கு முழுசாவே கொடுத்தாங்களா இல்ல குத்தகை? இல்ல கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, அப்போ இந்திய அரசாங்கம் கொடுக்குது. அப்போ கலைஞர் என்ன சொல்றாரு, கடிதம் என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் வந்து கச்சத்தீவு தொடர்பாக எந்த போராட்டமும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு எதிராக எழாதவரை பார்த்துக் கொடுக்குறோம்னு ஒரு கடிதம் போட்டு விட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதுக்காக தான் இப்போ வந்து அவர் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. நீங்க தாரை வார்த்தை கொடுத்ததே நீங்க தாங்கிற திட்டு வாங்குறதுக்கு காரணம் அதுதான். அது இந்தியாவுக்கு சொந்தமான இடம். தமிழ்நாடு எப்படி சார்? இந்தியா கவர்மெண்ட் தானே கொடுப்பாங்க, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன? அப்படி இல்லை. நீங்க இது நமக்கு பக்கத்துல இருக்குதுங்க. நமக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. ராமேஸ்வரம் போனீங்கன்னா இப்ப நம்ம கச்சத்தீவுங்கிறது நம்ம செய்திகள் அடிபடுற மாதிரி நினைச்சிருக்கிறோம். அது மாதிரி ஏராளமான தீவுகள் இருக்காங்க. நம்ம மீனவர்களே போய் தங்கி மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஏராளமான சிறு தீவுகள் இருக்கு. இந்த தீவு மிக முக்கியமான இலங்கைக்கு பக்கத்துலயும் இந்தியாவுக்கு பக்கத்துல, இதுல அதிகமா பக்கத்துல யாரு இருக்குன்னா நமக்கு பக்கத்துல இருக்கு கச்சத்தீவு. சோ அதனால 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ங்கிறத பார்க்கும்போது நமக்கு தான் பக்கத்துல இருக்கு. இது நமக்கு மிக முக்கியமானது. அதனால வந்து தமிழ்நாடு தான் கேட்கணும். ரெண்டாவது தமிழக மீனவர் தானே அங்க போறாங்க. அதை பயன்படுத்துறது நம்ம மீனவர் தானே. இந்திய குஜராத்ல இருந்தோ இல்ல மும்பையில இருந்தோ யாரும் போறது இல்ல. அப்ப அதனால நம்ம தான் கேட்கணும். ரெண்டாவது அது நம்ம சேது மன்னருக்கு வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்த இடம். அப்ப தமிழ்நாட்டுக்கு சொந்தது. அந்த லேண்ட் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. முழுக்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. இந்தியா வந்து அது 2 நாடு அப்படிங்கிறனால இந்தியா கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம தனி நாடா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெமோக்ராட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம அங்கிட்ட கேட்கலாம். பட் இந்தியா நம்ம வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை சொல்லி தான் கேட்கணும். பட் சொத்து நம்மளுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஆவணங்கள் முழுக்க ஆவணங்கள் நமக்கு தான் இருக்கு. அது இலங்கை கூட சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ இவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்துட்டாங்க. அதை வந்து அதுக்கு முழுமையாக நின்று எதிர்த்து வந்து தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அதை செய்ய தவறிட்டார் அவர். கிட்டத்தட்ட காமராசர் பண்ண மாதிரி தான். ஐயா பீர்மேடு இடுக்கிலாம் போகுதுன்னா மேடாவது பள்ளமா எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குன்ட்டு அவருக்குள்ள சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு ஏராளமான இடங்கள் வந்து ஆந்திரா பக்கம் போயிடுச்சுன்னு பாக்குறோம். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலா அவங்க பார்க்காம விட்டது தான் அது. அதனால கச்சத்தீவை மீட்பதுலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரே ஒரு அறிக்கையை அடிச்சு வச்சுக்குவாங்க. திமுக அரசுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ இப்போ 3 கையில் எடுப்பாங்க. நீங்க பார்க்கலாம். காவிரி இஷ்யூ எடுப்பாங்க, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு எடுப்பாங்க, 3வது கச்சத்தீவு எடுப்பாங்க. இது வந்து தொடர்ச்சியா வந்து அறிக்கை எப்பவுமே இருக்கும். அப்பப்போ தேவையான போது மேல ரப்பர் வச்சு அழிச்சுட்டு தேதி மட்டும் மாத்திப்பாங்க. ஆனா எந்த செயல்பாடும் கிடையாது. இப்போ கச்சத்தீவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வழக்கு போட்டாங்க. திமுக உடன் இணைந்து வழக்குல இணைஞ்சது. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இவர் 4 ஆண்டுகள் அந்த வழக்கை பத்தி கவலையே படல. அந்த வழக்கை ஊக்கப்படுத்தி ஒரு உத்தரவு வாங்கி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டுமா, இல்லை நீங்க சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு வந்திருப்பீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுப்பா, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாத்துக்கும் கூப்பிடுப்பா, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடு, அவ்வளவுதான். பேசினோம் எழுதினோம் அப்படிதான் இருக்குமே தவிர செய்தோம் எதுவுமே இல்லை. இதுதான் இவருக்கு மீட்க முடியுமா சார் கச்சத்தீவு? 100% மீட்க பெரிய எப்படி சார்? ஏங்க அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அங்க போய் பாப்புலேஷன் மக்கள் தொகை இறக்கி அங்க கடைகள்லாம் வச்சு அது வந்து ஹேபிச்சுவலா மாறி இருந்ததுன்னா நீங்க சொல்றதுல கேள்வி கேட்கல நியாயமா இருக்கு. எதுவுமே இல்ல, காலியா இருக்குது. அது ஒரே ஒரு அந்தோனியார் கோயில் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதுவும் நம்ம தான் வழிபடுறோம். ஆமா, தமிழ் மீனவர்கள் தான் போய் வழிபடுறாங்க அவங்க. அப்போ இதுல என்ன இஷ்யூ இருக்குது? இது ஒரு திட்டுங்க. அது 285 ஏக்கருங்கிறது என்னங்க ஒரு திட்டு. அந்த திட்டை எடுக்கிறதுக்கு என்ன போய் நம்ம தீவுன்னா ஏதோ பெரிய இலங்கை தீவு மாதிரி கிடையாது. மொத்தமே 300 ஏக்கர். 300 ஏக்கர் திட்டம் திருப்பி வாங்குறது என்ன கஷ்டம் இருக்கு? அவங்களுக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? வில் இல்ல. இலங்கை வந்து கச்சத்தீவு இந்தியா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்க இது வரைக்கும் அப்படி வெளிப்படையா சொல்லவே இல்லைங்களாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி தெரியல. சரிங்களா? அதுக்கு முதல்ல நம்ம அதை உறுதிப்படுத்தணும். இப்போ அது பிரச்சனையே இல்லை. இது வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் போனார் இல்லைங்களா, அதுவே கேட்டாப்பா அங்கே ஒரே இஷ்யூவா இருக்கு. ஒன்னா கச்சத்தீவு அவங்க பயன்படுத்த கொடுத்துரு, இல்லைன்னா அவங்ககிட்டே கொடுத்துரு, இதுதான் கேட்க முடியும் அவங்க. சரிங்களா? இது கேட்கறதுலையோ அவங்க கொடுக்கறதுலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இது பூரா அரசியல் படுத்தப்பட்டதுனால தான் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிராக்டிக்கலா அதுல ப்ராப்ளம் கிடையாதுங்க.
ஈஸியா கொடுக்கலாம், ஈஸியா வாங்கலாம். ஆஃப்டர் இந்திரா காந்திக்கு அப்புறம் குறிப்பாக இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்த பிஜேபி எப்படி சார் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க? குறிப்பாக இந்த சைனாவுடைய ஆதிக்கம் நீங்க சொல்ற மாதிரி பேஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இந்து மக்கள்ல. அதையும் தாண்டி ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆபரேஷன் முத்துமாலை மூலமாக இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் தன்னுடைய கைப்பிடிக்குள்ள சீனா வச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சார் மோடி வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு? என்ன செய்யணும் சார் நாம? இல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போன பிரதமர் அப்படின்னு நரேந்திர மோடியை பார்க்கலாம். அது அவர் விமர்சனத்துக்கும் ஆளானது. இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு வகையில வந்து இப்போ எல்லா நாடுகளோடும் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அது உதவி இருக்கு. அது இப்போ குறிப்பா வந்து இலங்கையோட எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு இப்பதான் ஒரு கிளாரிட்டி, ஒரு 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 கிளியரா எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அது நம்ம முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறது இப்போ அந்த 8 அக்ரிமெண்ட்டுங்கிறது இன்டெப்த் நம்ம வாசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ மேலோட்டமாக அதனுடைய சாதக பாதகங்கள் நம்ம இப்போ சொல்ல முடியாது. முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் எடுத்திருக்கிற முயற்சி அது வந்து மிக முக்கியமானது. என்ன காரணம்னா இப்போ டிஃபென்ஸை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இப்போ ஜியோ பாலிடிக்ஸுக்கு மிக முக்கியமாக இலங்கையை வந்து நமது வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமா இருக்கு. அது இல்லாம அனுராவும் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு எதுவும் பங்கம் வராத வகையில நாங்க வந்து இருப்போம். எல்லையை நாங்க விட்டு கொடுத்துருவோம். இந்தியாவை வந்து யார அட்டாக் பண்ணிடுற மாதிரி இலங்கையை வந்து சைனாக்கு மெசேஜ் சொல்றாரோ? சைனா, அமெரிக்கா யாரா இருந்தாலும் இப்போ சைனா தானே, இப்போ இமிடியேட் வந்து சைனா தானே நமக்கு. ஆனா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சைனா எப்படி பாப்பாங்க? இல்ல அவங்க அது அவங்க கடனும் வாங்கிட்டு நீ வந்து எனக்கு எதிராகவே பேசுறியாங்கிற மைண்ட் செட் சைனாக்கு இருக்கும்ல. அது இருக்கலாம். பட் இப்ப அப்படி சொல்ல முடியாது சைனாவுக்கு. ஏன்னா இந்தியா வந்து மிக நாளைக்கு ஒண்ணு இல்லைங்க, சைனா ரொம்ப நெருக்கடி கொடுத்தா இந்தியா இன்னும் பணம் கொடுக்கும். ஓகே, சைனாவோட கடனை கூட நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட போய் ஆகணும். ஓகே, அப்படி போனாதான் நீங்க இலங்கை கையில வச்சிருக்க முடியும். ஓகே. சோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை நாளா இந்தியா வந்து இலங்கை விட்டு கொடுக்காது. விட்டு கொடுத்துச்சுன்னா அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள 12 கிலோமீட்டர் வேண்டாம், 13 கிலோமீட்டர் பேரை மாத்திட்டாங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப கீழே காலுக்கீழே நீங்க விட்டுட்டீங்கன்னா சோ இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறாயிடும். அதுக்கு பிறகு இவங்க பாஜக செய்ய மாட்டாங்களா சார்? அந்த பாஜகவில் எந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் வந்தாலும் செய்ய முடியாது. இன்னும் பாஜக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். நம்ம ஓகே சார், இது நாள் வரைக்கும் இவங்க வந்து ஒரு இதோ வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ வெளிப்படையா பேசியிருக்காங்க, வெளிப்படையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. 8 MOU சைன் பண்ணிருக்காங்க. அது மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. 8மே நம்ம மேலோட்டமா தான் பாக்குறோம். இன்டெப்த் பார்க்கும்போது தான் இன்னும் அழுத்தமா பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து இந்தியா அண்ட் ஹோல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், ஸ்ரீலங்காங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் எங்க அக்ரிமெண்ட்லாம் போயிருக்கு. உள்ளுக்குள்ள அகதிகளாக போனவங்க, காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், சிறையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அரசியல் கைதிகள், இது பற்றி எல்லாம் அதுல பேச்சு இல்லை. அப்ப தமிழர்களுக்கான உரிமைகளை பற்றி பேச்சு இல்லைன்னு பாக்குறோம். ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து இவர்கள் கூட்டாக பத்திரிகைகளை சந்திப்பாங்க. அதுக்கு பிறகு அறிவிப்புகள் வரும். அப்பொழுது நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா, அனுரகுமார திசாநாயகா வந்ததுக்கு பிறகு அதிகமாக வடகிழக்கு பகுதிக்கு சென்ற அதிபராம அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய வந்து தமிழர்களுக்கு அவருடைய கட்சியில வந்து சீட் கொடுத்திருக்காரு. ஓகே. இப்போ அடுத்து இப்போ 5வது மாசமும் 6வது மாசமும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்கு இப்பவே இதெல்லாம் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து இலங்கை தயாரா இருக்கு. இந்த தருணத்தில் இவர் போயிருக்காரு. ஸோ தமிழர்களுக்கான நலன் என்ன அப்படிங்கறதான் நம்ம அடுத்தது கேள்விக்குறியா இருக்கு. எப்பொழுதும் போல இல்லாம இந்த முறை அது வந்து ஆச்சரியக்குறியா மாறணும் அப்படிங்கறதா நம்முடைய விருப்பமா இருக்கு. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக பிரதமருடைய இலங்கை பயணம் குறித்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. முழுக்க ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் சார்ந்து, ஒரு புவி அரசியலை சார்ந்து இந்தியா இலங்கைக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய ஆதிக்கம் இலங்கையில் இருக்கக்கூடாது, அப்படி போச்சுன்னா நம்முடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதன் காரணமாக தான் மோடி வந்து கடனை எல்லாம் வந்து மானியமா இலங்கைக்கு மாத்திருக்காரு. அதையும் தாண்டி 300 கோடி ரூபாய்க்கும் மேல வந்து டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக கொடுத்திருக்காங்க, வட்டியை குறைச்சிருக்காங்க அப்படின்னு பல்வேறு உதவிகளை வந்து இலங்கைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிற ஒரு பேரரசியல் இருக்கு. அதை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரடி எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி விஸ்வாஸ். நன்றி, வணக்கம்.